கேரள மாநிலம் வயநாடு அருகே இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், வயநாடு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதில் இப்போது வரை 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? கண்டிப்பாக கேரளா மாநிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக வயநாடு அருகே இருக்கக்கூடிய முண்டகை சூரல் மலைப்பகுதி அருகேயானது அதிகாலை 2 மணி அளவில் மிகப்பெரிய மண் சரிவானது ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவலானது வெளியானது. இந்த மண் சரிவில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக அதிக அளவில் ஏராளமான மக்கள் அந்த இடத்துல சிக்கியிருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படை மையத்திற்கு தகவல் கிடைத்ததாகவும் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 9 வீரர்கள் கேரளா மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் முகாமிட்டிருந்தனர். இவர்கள் அனைவரையும் தேசிய பேரிடர் மீட்பு மைய அதிகாரிகள் உடனடியாக வயநாடு புறப்பட்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இப்ப அவர்கள் செல்லும்போது அங்கு பல பகுதிகளில் காற்றாட்டு வெள்ளம் செல்வதன் காரணமாக அந்த இடங்களில் மழை பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் மீட்பு பணிக்கு செல்லக்கூடிய வீரர்கள் தற்போது செல்வதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் முதல் கட்டமாக அங்கு 7 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட ஹெலிகாப்டர்கள் வரவேற்கக்கூடும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக், நிலச்சரிவில் தற்போது 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இப்போ மீட்பு குழுவினர் அங்கு விரைகின்றனர் என்றும் தகவல்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.